तुकाराम 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 नाम घेता कापे यमा नाम घेता कापे यमा धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ तेने केला हा पुरुषार्थ धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ जली दगडा सहित वाया जली दगडा सहित वाया तारियेला जैसा लाया धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ मने रामेश्वर भट्ट द्विज म्हणे रामेश्वर भट्ट द्विज तुका विष्णू नाही दुजा तुका विष्णू नाही दुजा धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ तेने केला हा पुरुषार्थ तेने केला हा पुरुषार्थ धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ पुंडलिक वरदे हरी विठ्ठल श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु श्री तुकाराम महाराज की
सद्गुरुनाथ महाराज की, सब संतनों की. நம்பாளுத்தர் இருக்கார். விஷ்ணு அவர் திருப்பி கேட்கிறார், போலோபா போலே பிரதி வச்சன. அவர் கேட்கிறார், யாவரி போலே வைகுண்டபதி கைசாரி தீ புத்திர. இந்த பரமேஸ்வரனுக்கு எப்படின்னா, கேட்ட உடனே என்னன்னே விசாரிக்காம கொடுத்துருவார். அதுல நிறைய சிக்கல் வேற அவருக்கு வரும். இந்த நான் யாரெல்லாம் தொடரனோ அவன்லாம் பஸ்மம் வாங்கணும்னு கேட்டான். ஆட்டுமே நான் எப்போ தருவேன், தந்தாச்சு. இந்த படத்திலலாம் காமிக்கும் போது ஒரு பவர் வரும், இப்படி சிலுக்கும், இதெல்லாம் வரலையே எனக்கு. தந்தாச்சுப்பா, நீ யாரை தொட்டாலும் ராம்பராயிருவா. நிஜமாவா? நிஜமாதான். வாருவமை தொட்டு பார்க்குறேன். அவரே கூப்பிட்றான், வாருவமை தொட்டு பார்க்குறேன். இவனுக்கு போய் கொடுத்துட்டோமேனு அப்புறம் யோசிச்சார். குஷியில கொடுத்துருவார். நம்பால் ரொம்ப தெளிவு. விஷ்ணு ரொம்ப தெளிவு. என்னன்னா, அவர் கேட்கிறாரு பாருங்க, யாவரி போலே வைகுண்டபதி கைசீரி திரிபுத்திர தேவு. எப்பேற்பட்ட புத்திரன் வேணும் சொல்லு, எப்பேற்பட்ட புத்திரன் வேணும் சொல்லு. இதுதான் போலோபாக்கு துக்காராம் மகாராஜ் வந்தது பிராரப்தத்தினால வரல, கொடுத்த வரம்னு தெரியாது. சில குழந்தைகள் பிராரப்தத்தினால இருக்கு. பிராரப்தத்தினால குழந்தைகள் இல்லை, பிராரப்தத்தினால குழந்தைகள் நிறைய, இப்படிலாம் நிறைய இருக்கு இல்லையா. குழந்தைகள் வருதுங்கிறது பிராரப்தத்தினால நம்ம பூர்வ வினையினாலேயே இருக்கலாமா இருக்கும். ஆனால் போலோபா கணக்காய்க்கு என்னதோ தெரியாது, பகவான் எப்படி புத்திரன் வேணும்னு கஸ்டமைஸ் கேட்குறான். எப்படி புத்திரன் வேணும் உனக்கு அவர் கேட்குறார். அப்போ சொல்லலாம் இல்லையா, நல்ல நீண்ட புருவங்கள் கொண்ட அழகு சொட்டக்க, அமெரிக்காவுக்கு போகிற, நல்ல படிக்கிற, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய, என்ன சொன்ன பேச்சை எப்போதுமே கேட்கக்கூடிய, அப்படிலாம் கேட்கலாம் இல்லையா. அப்படிலாம் கேட்கல. இங்க இவருடைய கஸ்டமைசேஷன் பாருங்க. இவர் எப்படி கேட்கிறார், போலோபா போலே பிரதி வச்சன. எப்படி புத்திரன் வேணுங்கிறதுக்கு இவன் திருப்பி பதில் சொல்றார். விஸ்வோத்தாரக வைஷ்ணவஜன கீர்த்தன காயில துசே குண தோ புத்திர ரீதி புருஷோத்தம மாஜி காமனா புரவீது. எனக்கு யாரும் வேண்டாம்பா, ஒரு நல்ல வைஷ்ணவனா இருக்கான், லோகத்தையே உத்தானம் பண்ணக்கூடியவனாக இருக்கணும். என் பேச்சை கேட்கிறவன் சொல்லலை இங்க. லோகத்துக்கே உத்தானம் பண்ணக்கூடியவனா, லோகத்தையே உத்தானம் பண்ணக்கூடியவனாக உன் குணத்தை என்னைக்கும் பாடின்னு இருக்கவனான ஒரு புத்திரன் வேணும். ஒரு அம்மா சொன்னா, நல்ல கிருஷ்ணனே உங்களுக்கு வந்து பிறக்கட்டும் அப்படின்னு சொன்னா. நான் அவர் சொன்னேன், ஐயோ கிருஷ்ணன்லாம் பிறக்க வேண்டாம், எனக்கு யசோதப்பட்ட பாடு போகிறோம், நாலாம் திரும்பி பாடுபட்டு இருக்க முடியாது, எனக்கு சாதுக்கள் அனுப்ப சொல்லுங்க. கஷ்டப்பட்டு பெத்தா அவங்கூடையும் இல்லை தேவகி, கஷ்டப்படுத்து வளர்த்தா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சகிச்சுண்டு அவன் பண்ற சேட்டையெல்லாம் தாங்கின்னு ஒத்தி வளர்த்தா யசோத, அவ கூடயும் இல்லை. நேர்ந்த அர்ஜுனன் வீட்டு வாசல் உட்காந்துருக்காங்க. தேவகீனே வாஹிலா யசோதேனே பாலிலா பாண்டவாச்ச பந்தி ஜன ஹோனியா ராஹிலா. இப்படி கடைசியில் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன வர்றது? இந்த கிருஷ்ணன் மாதிரி புள்ளெல்லாம் எனக்கு வேண்டாம், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும், சேட்டை ஜாஸ்தி, யசோத அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, அந்த அளவுக்கு அன்பும் கிடையாது. நான் பார்ப்பேன், சொன்னபட்ச கேச்சா ரைட்டு, இல்லைன்னா பலாபலம் 2 விட்டுருவேன். எனக்கு இந்த கிருஷ்ணன்லாம் செட் ஆக மாட்டேன். எனக்கு யார் வேணும்னா நாமதேவர் துக்காராம் சாதுக்கள் தான் இருந்தா நம்மளையும் பார்த்துப்பா, பகவான்டையும் பிரீத்தியா இருப்பா, பகவானும் நம்ம பார்த்துக்கு வருவார், அவனை பார்க்குற சாக்கில் நம்மளையும் பார்த்துப்பார், அவன் பக்தியிலேயே நம்ம மேலே பிரியம் வந்துடும். ஓ நீ அவர் பிள்ளையா அப்படிங்க, அவர் அப்பாவா அப்படின்னு கேட்பார், அவர் அம்மாவான்னு கேட்பா. அவர் மேலே இருக்கிற பிரியத்தினாலே நம்ம உத்தாரணம் ஆயிடலாம். அதனால் எனக்கு தேவை வைஷ்ணவ ஜனம், எனக்கு தேவை ஒரு நல்ல வைஷ்ணவன், உத்தம வைஷ்ணவன். ஐசே போலதா நிஜ பிரீத்தி அவசியமணி ருக்மிணிபதி நிச்சயம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். துதே மனோரத ஹோர்ண பூர்த்தி பூர்ணஹோதி நிச்சய சித்தி யசோதே
சகல சந்தாஞ்சா முக்குட்டமணி. பாண்டங்கன் சொல்றார், எல்லா சாதுகளுக்கும் முக்குட்டமணியாக திகழக்கூடிய புத்திரமிஷே தேகசி நயனி, எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லாரும் பார்த்து அவனே மாதிரியே நடக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு புத்திரனை உனக்கு அருளுவேன் அப்படின்னு அவன் சங்கல்பம். சொப்பனத்தில் யாருக்குன்னா 2 பேருக்கும் ஒரே சொப்பனம். இவரும் எந்தண்டா அவளும் எந்தண்டார். என்ன ஆச்சுன்னா இப்படி ஒருத்தர் சொன்னார். 3 பேரும் வந்தா, நீ என்ன கேட்ட? ஒரு நல்ல பக்தனா வேணும் கேட்டேன். நானும் வைஷ்ணவ ஜனம் வேணும் கேட்டேன். 3 பேர் வந்தாளா? ஆமா. முதல்ல சிவன் தான் முதல்ல தலையாட்டினார் எனக்கும். அப்புறம் மகாவிஷ்ணு இதை சொன்னார். அப்புறம் பிரம்மாவும் தலையாட்டினார் எனக்கும். ஒரே மாதிரியே இருக்கு சொப்பனம். ரொம்ப சந்தோஷமாச்சு. வரத புத்திரதிலே சிவே சாவாஜி டேவிலே தியாச்சேனாவே. முதல்ல ஒரு கர்ப்பம் அடைந்தா கணக்காயி. அந்த பையன் கர்ப்பம் அடைஞ்ச மாத்திரத்திலே அவர் திவ்ய தேஜஸ் ஆயிட்டா. அந்த குழந்தையை ஈண்டெடுத்த உடனே அவளுக்கு சாவாஜின்னு பேர் வச்சார். அது யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரனே தானே பிள்ளையாக கணக்காயுடைய வயிற்றிலே பிறந்தார். சாவாஜின்னு பேர். மேற்கொண்டு சரித்திரங்களுங்கோ புடே சரித்திர வர்த்தலே அபூர்வத்தை ஐக்கா விஷ்ணவ நிஜ பிரீத்தி. மேற்கொண்டு சொல்றேன், 2வது குழந்தை அதென்ன நல்ல பிரீத்தியோட கேளுங்கோ. மகிபதி சொல்றார், இந்த 2வது குழந்தை உள்ள வரத்துக்கு முன்னாடி வைகுண்டாதிபதியா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வைகுண்டத்திலே ஒரு மீட்டிங் போட்டார். ஏன்னா 2வது குழந்தை தரேன்னு அவர் பிரதிஜை பண்ணியிருக்கார். என்ன குழந்தை? நானே பிறக்கிறேன்னு சொல்ல, வைஷ்ணவ ஜன கொடுக்கிறேன், ஒரு உத்தமான வைஷ்ணவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யாரெல்லாம் கூப்பிட்டார் வைகுண்டத்துல மீட்டிங்? மகிபதி எழுதுறார் இதெல்லாம். சனாதிக நாரத தும்பர பிரஹ்லாத துருவாணி அக்ரூர உத்தவ அம்பரீஷ பக்ததோர சுக யோகீந்திர பரீட்சிதி பீஷ்ம ருக்மாங்கதான புண்டலீக பக்த நிதான நிவர்த்தி ஞானதேவ சோப்பான முக்தாபாயி நிதான வைஷ்ணவி. இவெல்லாம் வைகுண்டத்தில் தான் இருக்கலாம். மொத்த குடும்பமும் எல்லாரையும் ஒன்று போல கூப்பிட்றார். நாமா கபீர வைஷ்ணவ வீர பானுதாச சாங்கவட்டேஸ்வர சாவதாமாலி நரஹரி சோனார விஸ்வோபா கேச்சர ஏகநாத சேனானாவி சோக்கா மேல கோரா கும்பார பக்த பிரேமல ஒத்தர விடல. எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கார். போர்டு மீட்டிங் எல்லாரும் வரணும். எல்லாரும் இன்வைட் பண்றார். பங்காஹா பஹீரா பிசா ஜனக பிரேமல பாகவத பரிசா. ஜனக்கரை வேற கூப்பிடுற. இவர் எந்த யுகமோ அவரையும் கூப்பிட்டார். துளசிதாச கமால தைசா வைகுண்டாதீஷ ஆவடதி காணோபா கான்ஹோ பாட்டக்க சூர்தாசசான நாமயாச்சே புத்திர சௌகசான. நாம்தேவ மகாராஜோட புத்திரனையும் கூப்பிடுறார். நாரா விட்டா மகதா கோந்தா. அதுக்கு காரணம் இருக்கு. நரசிமேதா சிரோமண வாசனாத்தோ கான வைராகியாச்சி ராமதாச ராமானந்த யதீஸ்வர ஜோக ரோஹிதாச வைஷ்ணவீர சர்வசித்த நாகநாத தோர ஆனி விஸ்வம்பர பக்தராஜ கேசவ சைத்தன்ய ராகவ சைத்தன்ய அமாபாயி குணாநிதான குணாயி ராஜாயி மீராபாயி பூர்ண ஆனிக்க கான்ஹோ பாத்ராத்தே. இத்தனை பேரையும் கூட்டி பெரிய ஒரு மீட்டிங்கு. இத்தனை வைஷ்ணவர்களும் வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் அத்தனை வைஷ்ணவர்களும் பரம பாகவதர்கள். பரம பாகவத் அத்தனை பேரும் அப்படி ஜொலிச்சுன்னு இருக்கா வைகுண்டத்தில். அத்தனை பேர் சாது விருந்தங்களுக்கு நடுவில் பகவான் எப்படி இருக்காருன்னா, தாரா மண்டலத்தில் சந்திரன் எப்படி பிரஜ்வலித்தமாக இருப்பானோ அதுபோல, நட்சத்திர மண்டலங்களில் சந்திரன் எப்படி பிரஜ்வலித்தமாக இருப்பானோ அதே மாதிரி விஷ்ணு இங்கே இருக்கார். எல்லா வைஷ்ணவ சந்துக்களும் கூட குழுமி இருக்கா. அவள்கிட்ட இவர் சொல்றார், யா விஸ்வம்பராச்சி வம்சீதேக்க. விஸ்வம்பரம் பக்கத்தில் உட்காந்துருக்கார். அவர் நிற்க வச்சார். இவர் தான் விஸ்வம்பரர். இவருடைய வம்சத்துல போலோபா பக்த பிரேமல பாவிக்க. போலோபான ஒரு பக்தன், ரொம்ப பாவிக்கன், ரொம்ப பரம பக்தன். என்னோட தியாசி புத்திர தேவு கலா ஏக்க விஸ்வதாரக ஜகத்குரு. அவனுக்கு புத்திரன் கொடுப்பேன்,
விஸ்வத்தையே தாரகம் பண்ணக்கூடிய ஜெகத்குருவையே நான் புத்திரனா கொடுப்பேன்னா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்போ தோ கோணாத்தியாவஹா விசார பக்தாசி புஷேஷா ரங்கதர. உங்கள யாரு போறா அரங்கா? உங்கள யாரு போறா? ஏன்னா இதே மாதிரி வைஷ்ணவ சிரேஷ்டர்கள் எல்லாரும் அங்க கீழே போறதுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறான். இல்லை இவ்வளவு புண்ணியம் பண்ணின ஒருத்தனுக்கு ஒரு புத்திரனாக அவ்வளவு புண்ணியம் பண்ண யாருங்கிறது வைகுண்டத்தில் பார்ப்பாராம். யாராவது இருக்கேளா? எல்லாரும் ஆன் டியூட்டியில் இருக்காளா? கீழே வைகுண்டத்தில் யாராவது இருக்கேளா? இருந்தால் யாராவது போகலாமா எல்லாம் கேட்பாளாம். பகவான் கம்பல் பண்ண மாட்டான், ஆக்ஞை கொடுக்க மாட்டான். நான் வைகுண்ட சுகம் என்னன்னு அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் ஆப்ஷன் தான் கொடுக்குறான். யாராவது போறேடா அப்படின்னு தான் கேட்குறான். तो सकल भक्ता शिरोमण सन्मुख नाम प्रेमल पूर्ण. அப்போ நாம்தேவ் மகாராஜ் மாத்திரம் கை தூக்குறாராம். நான் கிளம்பவா? ஏன்பா வைகுண்ட ஜாவுனி காயபாகராவே உகீச்ச பைசாவே மௌன ரூப ஒரே போர் அடிக்கிறது பாண்டுவாங்க அங்க. நான் வேணா கீழே கிளம்புறேனே. ஏன் போர் அடிக்கிறதுங்கிறாருன்னா வைகுண்டத்தில் போய் என்ன செய்யணும்? நாம்தேவ் மகாராஜ் அபங்கம் தான் இது. வைகுண்டத்தில் என்னப்பா செய்யணும்? சும்மா மௌன ரூபத்தில் உட்காந்துருக்கணும், ஒரு பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். எனக்கு பிடிக்கலப்பா. கீழே இருந்தால் பஜனை பண்ணுவேன், நாமா சொல்லலாம், வார்க்கறி யாத்திரை போகலாம், தாளத்தை எடுத்து ஜிங்கு ஜிங்குன்னு அடிக்கலாம், பகவாய் யாசிக்கலாம், ஆடலாம், பாடலாம். இங்கே வந்தால் எது தும்மினா குத்தம், இருமினா குத்தம். ஒரு தியான பீடத்துக்கு போயிட்டேன். லேசா சத்தம் போட்டால் 10 தடவை எதிரொலிக்கிறது. எல்லாரும் உட்காந்து கண்ண முடியும் இருக்கா. நமக்கு கண்ண முடியே பழக்கம் இல்லை. நான் திறந்துட்டே தான் எப்போதுமே பூஜை பண்ணுவேன். என் முன்னாடி விட்டு இருக்க நீ என்னது கண்ணை மூட போகிறேன்னு திறந்துட்டே பூஜை பண்ணுவேன். ஜபம் மாத்திரம் கண்ணில் மூடுவேன். இது நேரம் திறந்துட்டே தான் இருப்பேன். எனக்கு கண்ணை மூடவே பிடிக்காது. என் மன்னிச்சுக்கோங்க, பெரிய தியானக்காரர் இருந்தார். என்னுடைய சுபாவத்தை சொல்கிறேன். தியானம் கண்ணை மூடினாலுக்குள்ள விருத்தி மூட மாட்டேங்கிறது. அது கண்ணை திறந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கு. கண்ணை மூடின கம்ஃபர்ட்டாக இல்லை, கண்ணை திறந்தா தான் எனக்கு சாந்தமாக இருக்கு. துக்காராம சொல்கிறார் உகட சமாதிங்கிறார் கீர்த்தனத்தை. ஹரிகதா உகட சமாதி, கண்ணை திறந்துட்டே சமாதி நிலையை கொடுக்குங்கிறார். அப்படியே பழகின எனக்கு கண்ணை மூட தெரியலையா, இப்படி பார்த்துட்டே இருந்தேன். இருமல் வந்துடுச்சு. இருமல் எப்படி இருமருது? இப்படி வாயை அடக்கிக்கிறேன், கண்ணுலாம் செவக்கிறது. 20 நிமிஷம் எந்திருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, லைட்டெல்லாம் அணைச்சி கிடக்கு. இப்போ யார் மேலே மிதிப்பேனே தெரியாது, எந்துண்டா. இப்போது சத்தமும் போட முடியல, எந்திருக்கவும் முடியல, ரொம்ப அவஸ்தை. அதனால் நாம்தேவ் மகாராஜுடைய அவஸ்தை எனக்கு புரியுறது. அவர் எனக்கு சீக்கிரம் கீழே போகணுங்கிறார் இல்லையா. అణిమిషేద్రులు మునులు దిపదులు అమర కిన్నర సిద్ధులు சொல்கிறார் இல்லையா. அணிமிஷேர்கள்னு பேர். சில பேர் கண்ணை மூடவே மாட்டா, திறந்து பார்த்துட்டே இருப்பா. இப்படி யாராவது நான் பார்த்துட்டே இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராவது என்ன பார்த்துட்டே இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? என்னது எனக்கு என்ன பார்த்துட்டே இருக்கு, எனக்கு அப்பமா ஆட்டமா. அவரோ இப்படி பார்த்து, அவர் இவரை பார்த்துட்டே இவன் அவன் பார்த்துட்டே இருக்கு. சரிதான் நாமா சொல்லுவோம்னா லக்ஷ்மி தேவி அண்ணா தூங்குறார் சத்தம்ங்கிற. நாங்கள்லாம் புண்டரீகம் சின்னதாக போட்டு பழக்கமே இல்லை. கீழே புண்டரீக வரதே எல்லாம் சொல்லி பழக்கமே இல்லை. அந்த சவுண்டே அவளுக்கு ஆகலை. நாங்கள் மேலே போடுவோம், புண்டலீக வரதே அறிவிட்டோல ஸ்ரீ ஞானதேவ. அங்கே போயிட்டு வரணும். அதெல்லாம் இங்கே லேக் படலை. நாம்தேவ் மகாராஜ் கீர்த்தன் பண்ணி பண்ணி கையெல்லாம் துரு துருங்கிறது, கால்லாம் துரு துருங்கிறது, இங்கே துரு பிடிச்சி கிடக்கு. என்ன செய்யணும்? இதனால் அவர் கையை தூக்கினா நான் கீழே போகிறேன். நாம்தேவ் மகாராஜ் சொன்ன உடனே அவர் சொல்கிறார்,
तो सकल भक्ताचा शिरोमण सन्मुख नाम प्रेमल पूर्ण तयासी उठवून जगज्जीवन ஏகாந்தினே உன சாங்கதச நீ பரியா போய் வா சொல்லிட்டு தனியா கூட்டின்னு போய் நாமூட்ட சொல்றாராம். हरिमना नामया तुम्ही अवतार घेऊन क्षिती हरिमने नामया कारणे मज युगायुगी अवतार घेणे धर्माची संस्थापना करणे संहारू दुष्टाते. நானும் அடிக்கடி கீழே போயிருக்கேன், எனக்கு அவதாரம் செட் ஆகலப்பா. திடீர்னு கோவம் வந்து டப்புன்னு அழிச்சு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த வாலியை கொஞ்சம் திருத்தி இருக்கலாம். இப்போ அப்படிலாம் செய்யாத, அண்ணாமைக்குள்ள சண்டை வேண்டாம், என்ன செய்தானே சொன்னதை கேட்கணும். சமத்து வாலி ஓகேயானா ரெண்டு பேரும் ஓகே சொல்லியிருக்கலாம். நான் பின்னாடி இருந்து அடிக்கிறேன், அடிச்சு விட்டார். சரி, ஒரு கும்பகர்ணனையாவது திருத்திருக்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்கே, இவ்வளோ பெரிய கை இருக்கே, நீ பஜனை பண்ணால் நன்னா இருக்கும்டா, நீ பாட்டு பாடினா நன்னா இருக்கும். சின்ன சரீரத்தை வச்சுட்டே இவ்வளவு பக்தி பண்ணுறான்னா பெரிய சரீரத்தை வச்சு நீ எவ்வளோ பெரிய பக்தி பண்ணலாம். யாருக்காவது தரிசனம் கிடைக்கலன்னா அப்படி தூக்கி காட்டி வரலாம். இவ்வளோ பெரிய உடம்புங்கிறது ஒரு பெரிய விசேஷம். இதாக சொல்லியாவது கும்பகர்ண பக்தன் ஆக்கலாம், ஆக்கலை. சரி, இந்த தாடகை இவாளையாவது ஆக்கியிருக்கலாம் சின்ன வயசுலேயே, அதுவும் பண்ணலை. எல்லாரையும் அடித்து கொன்று போட்டு சரி, அடுத்தாப்புல கிருஷ்ணாவதாரத்துலையாவது ஒரு கம்ச பக்தன் ஆக்கியிருக்கலாம், ஒரு சிசுபாலன பக்தன் ஆக்கியிருக்கலாம். ஒத்தரை சொல்லுங்க சேஞ்ச் பண்ணான்னு. குந்தி புத்திரனா குந்தி அப்படி பிள்ளைய வளர்த்தா, நல்லவனா வளர்த்துருக்கா, இவருக்கு கீதை சொல்லி பெருமையாக வாங்கிட்டார். அந்த கீதையை நீ சிசுபாலனுக்கு சொல்ல, அங்கெல்லாம் முடியாது. அந்த கீதையை சிசுபாலனுக்கெல்லாம் சொல்ல முடியாது, அந்த கீதையை கம்சனுக்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஏதோ நல்லவனா பார்த்து செலக்ட் பண்ணி அவனுக்கு கீதை சொல்லிட்டு நம்ம பெருமையை வாங்கிட்டு போயிட்டு. இது நான் சொல்ல, கிருஷ்ணனே சொல்றார். கிருஷ்ணனே சொல்றார், மத யுகா யுகி அவதாரகேனே தர்மாச்சே சம்ஸ்தாபன கரணே சம்ஹாரு துஷ்டாத்தே. கொன்னு போட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. ஆனா நீ அப்படி செய்யக்கூடாது. ஆனி தும் ஹி அவதாரகே உனிக்ஷிதி, நீ போ கீழே போய் சப்ரேம கராவி மாஜி பக்தி, என் பக்தியை பிரேமையோட பண்ணி தீன ஜன உத்தரீத்தே பஜன பிரீத்தி சாங்காவே. வம்பா போனவெல்லாம் உத்தாரணம் பண்ண, தீன ஜனங்கள்லாம் உத்தாரணம் பண்ணி என்னுடைய பஜனையுடைய மகிமையை நீ தெரிவித்து எல்லாரையும் மாத்துறதுக்கு உனக்கு தான்ப்பா சக்தி உண்டு, எனக்கு கிடையாதுப்பா. தெரியாத்தா ஐக்ககா பக்த சுகயா பக்த சகயா மாஜ்யா சப்ரேம விசாவியா துவ அவதார கேவுனியா பஜன கிரியா சாங்காவி. நீ எதுக்காக வேண்டி அவதாரம் பண்ற தெரியுமோ? தீன யோகத்துக்கு போயிடாத, தீன தபசுக்கு போயிடாத, பக்தி சுக்கத்தை பரப்புறதுக்காகவே ஒன்னு அனுப்புறேன். பஜன கிரியா சாங்காவி, எல்லாட்டுமே பஜனைய பத்தியே பேசு, நாம சங்கீதத்தின் பெருமையை பத்தியே பேசு. சஹு முக்தி வரி பக்தி, 4 முக்தியை காட்டிலும் பக்தி பெருசு. போலிலோ கீதா பாகவதி, நானே கீதையா சொல்லியிருக்கேன், பாகவதத்திலையும் சொல்லியிருக்கேன், 4 முக்தியை காட்டிலும் பக்தி சிரேஷ்டம். முக்தி வரியில பக்தி தான் அகண்டமுகி நாராயண, கீதையிலையும் சொல்லியிருக்கேன், பாகவதத்திலையும் சொல்லியிருக்கேன். தே கருணியா யதாஸ்திதி மாஜி கீர்த்தி வாக்கானிலி. இந்த விஷயத்தை நீ ஜனங்களுக்கு பரப்பு. துவா மாகே சா மாகாலதாபன தே சதகோட்டி கிரந்த மதர்ப்பண காஹி சேஷ ராகிலே ஜானத்தே பூர்ண கரணே மஜாக்ஞே. நீ கையை தூக்கினது நன்னா போச்சுப்பா. ஏன்னா நீ நாமதேவராக இருக்கும்போது 100 கோடி அபங்கம் எழுதுறேன்னு சொன்னேன். துவா மாகே காத்தலாப்பண தி சதகோட்டி கிரந்த மதர்ப்பண, 100 கோடி அபங்கம் எனக்கு வேண்டி செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். காஹி சேஷராகிலேதான 4 கோடி அபகம் மிச்சம் வச்சுட்டார். 96 முடிச்சு விட்டார், 4 கோடி மிச்சம் வச்சிருந்தார். அதை பூர்ணம் பண்ணு அப்படின்னு நாம்தேவ் மகாராஜா சொல்றார். சப்த பிரம்ம கூடார்த்த தோர
தோ தூ மதுனியா காடிச விஸ்தர. வேதத்தில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களையும் சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களையும் கடைஞ்சி எடுத்து நவநீதமாக்கி எல்லார் கையிலையும் அது பரவும்படி செய். விஸ்தாரம் பண்ணாத. சப்ரேம க்ஷுதித ஜேவனார தயாசி ஆதரே வாடிக்கா. யார் யார் சம்சார தாபத்தில் தவிச்சுன்னு இருக்காளோ, யார் யார் பக்திக்கா வேண்டி ஏங்கின்னு இருக்காளோ, அவள் எல்லாருக்கும் நீ பிரம்மஜானம்ங்கிற அன்னமிட்டு அவள் எல்லாரையும் சாந்தப்படுத்து. பக்திங்கிற அன்னமிட்டு எல்லாரையும் சாந்தப்படுத்து. பக்தி மார்காவரி சாச்சார ஹரிநாமாவரி போஹி காலி சத்வர. பக்தி மார்க்கத்தில் போய் ஹரிநாமங்கிற கூடிய மந்திரங்களை எல்லாருக்கும் வித்தரணம் பண்ணி சராச்சரங்கள் எல்லாத்தையும் சாந்தப்படுத்து. துசா சஹாரி ஏ அவசரி மோக்ஷதேதோ பரோபரி ஹா ஹோனி ஆக்ஞாதாரி காடிசீல திக்கடே ஜாயில. நீ எங்க போறியோ அங்க முக்தி உங்கூடியே வரும். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்றியோ அவளுக்கெல்லாம் முக்தியும் கொடுப்ப. நீ யார் யாருக்கெல்லாம் சொல்றியோ அவளுக்கெல்லாம் முக்தி தானா கிடைக்கும். நீ கீழே போ. நீ சாரி முக்தி ஆந்தன்யா ஹோத்தி தேத்த ரித்தி சித்தி சகஜதி ஏத்தி. 4 முக்தி உன் கையில் இருக்கும்போது ரித்தி சித்தியும் உன் கூடயே வரும்பா. அது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். துச தூ நாஹி யாச்சி பிரீத்தி. சாதுக்கள் ரித்தி சித்தியை பிரீத்தி பண்ணிக்க மாட்டா. சொன்னதெல்லாம் நடக்கிறதுனா அவளுக்கு ஒன்றும் பெருமை கிடையாது. அது சும்மா இப்படிலாம் மேஜிக் பண்ணின்னு இருக்க மாட்டேன். நான் எப்பேற்பட்ட பெரியவன் பாருன்னு தம்பம் பண்ண மாட்டா. நான் பெரியவன்னே சொல்லிக்க மாட்டேன். ஏதோ பிச்சைக்காரனாட்டம் அவளே இருப்பா. யாருக்கு மகிமை புரியறதோ அவள்கிட்ட கூட தான் பிரத்யக்ஷமாக ஒத்துக்க மாட்டா. தான் ஞானிங்கிறத சொல்லிக்கவே மாட்டா. தானும் அவளே மாதிரியே நடந்துட்டு தன்னை போலதான் அவரும் இருக்காருங்கிற மாதிரி பிரமையை கூட ஏற்படுத்திடுவா. ரித்தி சித்தி பிடிக்காது. சித்தி சா தாஸ் நவே ஸ்ருதி சாங்கீலா. ரித்தி சித்தி பிடிக்காது. அவள் ஏதாவது சித்தியை வெளியே கொண்டு வந்தாலும் பாண்டவனை சத்தம் போடுவா. ஏன் என் சித்தியை வெளிக்காட்டுற அப்படின்னு பாண்டவனை சத்தம் போடுவா. உனக்கு பிடிக்காது தெரியும், ஆனால் அவசியப்படும். நான் ஜனங்கள் இதை காட்டி தான் உள்ள வர வேண்டியிருக்கு. சாய்பாபா புட்டபர்த்தி பாபா ரித்தி சித்திகள்லாம் காட்ட மாட்டார். ஆனால் காட்டுறனா அவரை பஜனைக்கு இழுத்து போட்டுடுவார். எந்தையாவது காட்டியாவது அவளை கூட்டின்னு வந்து பஜனைக்கு இழுத்து போட்டு இந்தா பஜனை பண்ணு. பாபா போனாலும் கூட வியாழக்கிழமை தோறும் பஜனை, சனிக்கிழமை தோறும் பஜனைன்னு விடாது பண்ணுறா. பார்த்தேல சாய் பஜன் எதில் கொண்டு அவள் ருச்சியை கொண்டு கிளப்பிட்டாருன்னா நாம சங்கீதத்தை ருச்சியை கிளப்பிவிட்டார். தேவை இருக்கும் சில நேரங்கள். நாம்தேவ் மகாராஜ் கூட அங்கங்கே ரித்தி சித்திகள்லாம் காமிச்சு எதுக்காண்டினா எல்லாரையும் பஜனை இழுத்து போடுறதுக்கு. அவர்கிட்ட சொன்னால் நடக்கிறது அப்படின்னா 10 பேர் பரப்பி விட்டு நடந்தது தான். பொய் இல்லை, பொய் பிரச்சாரம் இல்லை. அவள்கிட்ட சொன்னே நடந்துருது. 10 பேர்கிட்ட பரப்பி விட்டுருவா. எல்லாட்டையும் இவர் ஜோசியம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். வா உனக்கும் வேணுமா, அமாவாசைக்கு வா, பிரதமைக்கு வா, ஜோசியம் சொல்லுவார. பஜனை பண்ண தானாக கிடைக்கும். எல்லாம் ஹரிநாமம் சொல்லு தானாக கிடைக்கும் அப்படின்னு எல்லாரையும் நாமத்தில் இழுத்து விட்டுடுவார். அப்புறம் என்ன கிடைக்காதது என்ன? நாமத்தில் எது இல்லை? நாமா பாஷி சாரி முக்தி. துக்காமனே நாமா பாஷி சாரி முக்தி ஐசா பகுதா கிரந்தி போலியேலே. எத்தனையோ ரித்தி சித்திகள்லாம் நாமத்துக்கு அடியில் கிடக்குங்கும் போது நாமத்தை பிடிச்சுட்டா போருமே. ரித்தி சித்தியை காட்டணுமானா தெரியாத ஜனங்களுக்கு, புரியாத ஜனங்களுக்கு சித்திகள்லாம் தானாக காட்டிக்கும். இவா போய் காட்டுறதில்லை, தானாக காட்டிக்கும், தானாக நடக்கும் எல்லாம். உங்களில் சொன்னேன் எனக்கு நடந்துருத்துனா, அப்படியா சொன்னியான்னு கேட்பாவா? என்கிட்ட தான் சொன்னியா? ஆமாம் உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் தான் நடத்தி கொடுத்தேன். அவளுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்காது. ஓஹோ நடந்துருத்தா, பரவாயில்லையே. ஏன்னா அவள் ஜோசியம் சொல்கிறவா இல்லை, அவள் என்ன சொன்னாலும் பகவான் நிறைவேற்றி கொடுப்பான். சாதுக்கள் ஜோசியம் சொல்கிறவா இல்லை, உனக்கு நடக்கும்
போ, இன்னிலேருந்து கரெக்டாக 42வது நாள் நடக்கும், இன்னிலேருந்து கரெக்டாக 22வது நாள் நடக்கும். இப்படிலாம் சொல்ல மாட்டா, நடக்கும் சொல்லுவா, தலையாட்டிப்பா. நடக்கட்டும். மனசால என்ன நினச்சிப்பானா, குழந்தை பாவம் நடக்கட்டுமே அப்படின்னு ஆசைப்பட்டுட்டா அவன் போய்ட்டு இருப்பான். இவர் ஆசையை அவன் நிறைவேற்றி விடுவான். அவன் ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டான். சாதுக்களுடைய ஆசையை பகவான் நிறைவேற்றி விடுவான். இவாளுக்கு என்ன புரியும்னா, இவர் சொன்னா நடக்கிறதுன்னு புரியும். அதுக்கப்புறம் அடுத்தாப்புல என்ன வந்து கேட்பானா, இதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு, அதையும் நடத்தி தாங்கன்னு கேட்க மாட்டா. அவன் மேலே அபரிவிதமான பிரீத்தி வந்துடும். பிரீத்தி வந்து நிஷ்காமியமாக போயிடுவா. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். பக்தால் வந்து காமியத்தை காட்டி உள்ள இழுத்து அவளை நிஷ்காமியான ஆக்கிடுவார். அவளுக்கு ஆசை இல்லாமல் போயிடுறது. அப்புறம் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால துக்காராம் மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ்கிட்ட சொல்றாரு, வைகுண்டாதிபதி சித்தி சித்திகள்லாம் வரும், உனக்கு பிடிக்காது தெரியும், இருந்தாலும் உபயோகப்படும், வச்சுக்கோ. பரி உபயோகி பலத்தா ஜனாச்சா, ஜனங்களுக்கு, உனக்கு இல்லை, ஜனங்களுக்கு உபயோகப்படும், அது கூடயே இருக்கும். சரி, அத்தா ஜாவுன மிருத்யு லோகாம் மாஜா கீர்த்தி ஐ கவி லோகாம் தச குணே துஜா பிரேமா ஹோகாம் சப் பிரேம சுகா பாத்ரஜோ. அதனால நீ மிருத்யு லோகத்துக்கு போய் என் கீர்த்திய பாட வாரமி எல்லாரும் கேட்கும்படியாக செய். மணி கலியுக கோட்ட சாச்சார. நாம்தேவ் மகாராஜுக்கு உடனே பயம் வந்துடுது. நான் மாட்டு கையை தூக்கி விட்டேன். நாம்தேவ் மகாராஜ் அவதாரத்தில் எவ்வளோ அவஸ்தப்பட்டு விட்டோம். சும்மா சும்மா எதையாவது சொல்லி விட்டுடுவா. இந்த ஜனாபாய்க்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டா. அப்புறம் எங்கள் அப்பா என்ன வியாபாரம் பண்ணு வேணும்னுனார். இந்த போலோபான் சிம்பியே வியாபாரம் பண்ணுனார்னா இவர் பேங்கர். இவர் மாட்டும் என்ன வியாபார தலையில கட்டிட்டானா என்ன செய்யறது? எல்லாரும் பொய் பொருட்டு சொல்றவா. எங்க பார்த்தாலும் ஏன்னா கலியுகம் இல்லையா. மணி கலியுக கோட்டே சாச்சார தியாவரி மாஜா பௌத்தவதார அம்ஹாசி சங்கடபலேஜர சரி கோணாசி உத்தர போலாவே. இந்த பாரப்பா நீ பாண்டங்கனா வந்து இங்க பௌத்த அவதாரம்னா இங்க பாண்டங்க அவதாரம்னு அர்த்தம். பாண்டங்க அவதாரம் எடுத்த நான் பொழைச்சேன். நான் அதோ பண்டையில உங்க கூடயே இருந்தேன், அதனால சரியா போச்சு. நீ மட்டும் தேவுக்கு அனுப்பினா இந்த களி வந்து என்னை படுத்தி எடுக்குமேப்பா, நான் என்ன செய்யறது? என்ன சந்தோஷம். அவனை சிரிச்சுன்னு சொல்றார், நீ கவலைப்படாத. சாண்டூனி பௌதாரப்பனு தற்கால ரூப தரின சகுன. இந்த பாரு, நான் மௌனமாலாம் இருக்க மாட்டேன் புத்தர் மாதிரி. நான் உடனே பாண்டங்கனே பௌத்தம் தான், மௌனமா இருப்பானா. அதே மாதிரிலாம் இருக்க மாட்டேன். உன்ட்ட ஒரு காலம் உனக்கு சங்கடம் வந்ததுன்னா என் மௌனத்தை கலைச்சு ரூபத்தை எடுத்துண்டு துச போலேனே அமிர்த வச்சனு உன்ட்ட வந்து சாவகாசமா பேசுவேன், ஸ்வீட்டா பேசுவேன். என் பேச்சே துக்கத்தெல்லாம் போக்கிடும். துக்கம் தனியா போக வேண்டாம், என்னுடைய பேச்சினாலேயே உன் துக்கத்தை போக்கி விடுவேன். நிச்சயமணி அசோதே, உன் மனசுல நிச்சயம் பண்ணிக்கோ. நீ எப்பெல்லாம் சங்கடப்படுறியோ நான் உன்ட்ட வந்து பேசுவேன், பேசி சரி பண்ணிடுவேன். ஐசே போலத்தா சேஷசாயி சப்ரேம நாமா லோலத்த சேப்பாயி. இப்படி சொன்ன உடனே அதுக்கு மேலே என்ன வேணும்? நீ என்கிட்ட பேசுவேன்ட்டியே, அதுவே எனக்கு போருமேப்பா. உடனே சாஷ்டாங்க வந்து நமஸ்காரம் பண்ணார், லோட்டாங்கனம் பண்ணினார். மக உச்சலோனி சகுபாஹி. நாம்தேவரை 4 கையால தூக்கினாராம். எதற்குனா ஆளிங்கொனி ஹிருதயி தரியேலா. யாரும் கை தூக்கவே இல்லை பத்தியா கீழே போறதுக்கு, நீ தானே கை தூக்கின, எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கை ஆற ஆலிங்கனம் பண்ணிண்டாராம் நாமதேவரை. நாத்தரி அவதார சக்தி உற்பத்தி பிரளய ஜிதேனி ஹாத்தி கி மோக்ஷா வரிலஜே பக்தி அர்ப்பித ஸ்ரீபதி நாமயா. அந்த பாரப்பா நீ கீழே போற நாமா பஞ்சம, அதாவது பக்திங்கிறது பஞ்சம புருஷார்த்தம்ங்கிறத எல்லாருக்கும் புரியவை. இதுதான் துக்காராம் மகாராஜுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். துக்காராம் மகாராஜுடைய லட்சியம் திட்டம் என்னன்னா, பாண்டவனுக்கு பக்தி பரவணும். யோகத்துக்கெல்லாம் எத்தனை பேருக்கு சக்தி இருக்கு, எத்தனை பேருக்கு தகுதி இருக்கு தெரியல. யோகத்தை குறை சொல்லலை, ஆனால் எத்தனை பேருக்கு தகுதி இருக்கு செய்யறதுக்கு? கண்ணை மூடுனா மூடலாம், மனசை மூட முடியுமா? எவ்வளவு சக்தி, எவ்வளவு பெரிய. அதாவது ஏதோ யோகா டேல மேலே இங்கேயும் காலை தூக்கிட்டு ஃப்ளெக்சிபிளாக இருந்துவிட்டேன் யோகா மாஸ்டர்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. யோகா மாஸ்டர்னா குண்டலினி பிரம்மரந்திரத்துக்கு கொண்டு வரணும்.
அப்போ யோகா மாஸ்டர் குண்டலினி எங்கேயா இருக்குன்னு சுற்றி சுற்றி பார்த்தாலும் தெரியாது உங்களுக்கு. அது எங்கேயோ 3 சுற்றுல பாம்பு படுத்துன்னு இருக்கான், தலையை கீழே போட்டுருக்கான்னா அது எங்கே பாம்பு எங்கே எல்லாம் கழுத்து கீழே ஒரே வயர் தான் இருக்குது, எங்கள் இடுப்பையே காணும், எங்கள் பாம்பு சுற்றுறது எங்கே இருக்கு. நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணல, என்னை பற்றி பேசிக்கிறேன். நான் 6ஆவது அத்தியாயம் ஞானேஸ்வரி படிக்கிறதுக்குள்ளே போருன்னு இருக்கேன். எனக்கு ஏன் ஞானேஸ்வரா போரும் எனக்கு அடுத்தாப்புல ஏதாவது சொல்லுன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு தீவிரமானது அது. யோகனிஷ்டர்கள் எல்லாரும் இருக்க முடியாது. சில பேருக்கு யோகத்தில் சகஜமாக பிரீத்தி வந்துடும், அதெல்லாம் பகவானே அந்த நிஷ்டையை கொடுக்குறார். சில பேருக்கு தியானத்தில் சகஜமாக லபிப்பு வரும், அவளை இதில் எடுத்துக்கல. நான் எடுத்துக்கிறது சாமானிய ஜனங்கள். டெய்லி வேலைக்கு போயிட்டு வருது இல்லையா, குப்பை அள்ளிட்டு வந்து கொட்டிட்டு வந்து படுத்துக்கிறது இல்லையா. குப்பை அள்ளிட்டு வரவாளோ இல்லை ஆஃபீஸில் போய் குப்பை கொட்டுறவாளோ ஏதோ ஒன்று. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு வந்து நீ தியானம்னு உட்கார முடியுமா? தியானம்னு உட்காந்தாலும் தூங்கி வழியோ உன்னோட டயர்ட்னஸ் அவ்வளோ இருக்கும். கேம்புக்கு போக ரிஷிகேஷில் தான் கூப்பிட்றா 52 நாள். யாராவது போகிறேளா? 52 நாள் வேலையை விட்டு போகிறதா? லீவு கிடைக்குமா? யாரை விட்டு போகிறது? அங்கே போனால் என்னன்னா ஒரு வேளை சாப்பாடு, எல்லாரும் மாதிரி தூங்கணும். எவ்வளோ கவலை வருது. நான் கட்டில் தருவாளா, பெட்டு தருவாளா, தலாணி தருவாளா, வெஸ்டர்ன் பாத்ரூம் இருக்குமா, தனக்குன்னு ரூம் இருக்குமா, எத்தனை பேர் ஷேரிங், எத்தனை ரூபா, குளிருமா, எந்த டயத்தில் ஸ்வெட்டர் எடுத்துக்கணுமா, மஃப்ளர் எடுத்துக்கணுமா, காதில் பஞ்சு வேணுமா, கங்கை ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குமா, இவ்வளவு கேள்வி கேட்டு நீ வேதாந்த கிளாஸ் போட்ட தான் என்ன? இத்தனை கேள்வி கேட்கறதுனா நம்ம உடம்பு எவ்வளவு போகத்தில் பழகி இருக்கு. எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்தில் விடுனா விடுறதுக்கு எப்படி மனசு வரும்? விட்டுட்டு போறோம்னு சொன்னா அங்க போய் 52 நாள் தாக்கு பிடிக்க முடியுமா? யோசிச்சுக்கோ, முடியாத. பின்ன எனக்கு வழி இல்லையானா உனக்கு தான் வழியை நான் சொல்ல வந்தேன். இந்த 52 பேருக்கு 52 நாள் தாக்கு பிடிக்கும், இதெல்லாம் எதுவுமே விசாரம் பண்ண பட்டுன கிளம்புற ஜனங்களுக்கு அவளுக்கு வேற ஒன்று சொல்லியிருக்கா. அவ பண்ணட்டும். அப்படி ஒரு ஞானிகள் இன்னும் பூமியில இருந்தே தீரணும். அவளை நம்ம தரிசனம் பண்ணியே தீரணும். அவெல்லாம் பார்த்தா நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ஒரு யதிகள் வரா, அப்படியே சட்டையும் இல்லை, பேண்ட்டும் இல்லை, ஜாட்டியும் இல்லை, ஒரு கோமணத்தை கட்டுன்னு கங்கையில் 4 மணிக்கு குளிச்சுட்டு வெளியில் போயின்னு வந்து நிற்கிறாருன்னா அவர் மாட்டு போயிட்டே இருக்கு. ஆச்சரியம் இல்லையா? அவள்லாம் நமஸ்காரம் பண்ணும். விதேகத்தன்மை அடைஞ்சவா கும்பமேளால பார்த்தா அத்தனை பேர் திகம்பராளா வரா. அகோரிகள்னு இருக்கா. அவளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு. கோரம் இல்லாதவான்னு அர்த்தம். அகோரினா கோரம் இல்லாதவான்னு அர்த்தம். அவளை பார்த்து பயப்படக்கூடாது. ஆனால் பார்த்தா பயமாக தான் இருக்கு. மாண்டவோட வச்சுட்டு இருக்கா, கண்ணு குருகுருன்னு இருக்கு, தாடி வச்சுட்டு இருக்கா, கோவம் வேற வருது. 4 வார்த்தை, மாமா நீங்கள் ஏன் இப்படி வந்தேள் அப்படின்னு கேட்டால் பொறுமையாலாம் போய் சொல்ல மாட்டாள். திடீர்னு ஏதாவது சாபம் கொடுத்தாலும் சாபம் கொடுத்துருவோம். அவள்கிட்ட நமக்கு பழக கூட தெரியாது, ஞானிகள்கிட்ட பேசக்கூட தெரியாது. அவள்கிட்ட என்ன பேசணும்னே நமக்கு தெரியாது. ஒரு பெரிய திகம்பரர் வராரு, எதிகள் வராருன்னா அவள்கிட்ட போய் சாப்பிட்டேலான்னு கேட்பையா, உடம்புலாம் சௌக்கியமாக இருக்கா கேட்பையா, ஏன் செப்பல் போட்டுக்கலான்னு கேட்பேளா, இதெல்லாம் உபச்சாரம் நினச்சி நம்ம கேட்கலாம். அவளுக்கு அதெல்லாம் கர்ண கொடூரமாக இருக்கும். நீ என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும்னு உனக்கு தெரியுமா? உன் வார்த்தைகளில் பவித்திரதா இருக்கா? யார்கிட்ட என்ன விசாரிக்கணும்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாத எனக்கு உனக்கு தான் நாம்தேவ் மகாராஜ் வரப்போறாரு. இப்போ அவதாரம் அவளுக்காக வேண்டிதான் நாம்தேவ் மகாராஜா திருப்பி அவதாரம் பண்ண சொல்றார் பாண்டவன் வைகுண்டாதிபதி. இது முடிஞ்சது. நாமதேவர் கீழே இருக்கிற கணக்காயுடைய கர்ப்பத்தில் புகுந்தார். தியா உதர சுக்தி கேத்தே தற்கால நாமயாச்சே பிரேம படிலே ஜல. நாம்தேவ் மகாராஜ் உள்ள கர்ப்பத்தில் போன உடனே கர்ப்பப்பைங்கக்கூடிய சாகரத்தில் கர்ப்பப்பைங்கக்கூடிய சாகரத்தில் முத்துச்சிப்பிக்குள்ள நாம்தேவ் நுழைஞ்சா மாதிரி உள்ள நுழைஞ்சார். பிரேமையே ஜலமா இருக்கு. அங்க சிப்பிக்குள்ள நாமாங்கிற முக்தி இருக்கு. தியாந்த துகா ஜென்மலா முக்த பல ஜோவரி பிரேமல பக்த தியாச்சே. துகாங்கிறவர் அங்க உருவானார். நாமாங்கிற சைத்தன்யம் உள்ள வந்து துகாவாக உருவாகின்னு இருக்கார். 9 மாசம் எப்படி கழிஞ்சதுன்னா நவவிதா பக்தி கேலி சாயாசே
தேச்சி பூர்ணகாலே நவமாசே, 9 மாதம் எப்படி ஆச்சுன்னா 9 பக்தியினாலேயே போச்சு. கணக்காய் எப்போதும் அவளுக்கே அறியாமல் அந்த பக்தி அவளுக்குள்ளே உண்டாடுது, அவளுக்கே அறியாமல் அவளுக்குள்ள பிரேமம் உண்டாடுது. கணக்காய்ச்சா பாக்ய விசேஷ விஷ்ணு பக்த உதராசி ஆளாக்கி கணக்காயி குமரான் அவருடைய நாமா. துக்காராம் நாமாவளியில் போலோபா புத்ரா கணக்காயி குமரா, இப்பேற்பட்ட வைஷ்ணவ சிரேஷ்டனை பெற்றெடுக்கணும் ஈன்றெடுக்கணும்னா அவள் அம்மா இப்பேற்பட்ட ஒரு பாக்யசாலியா இருப்பா. கணக்காயி புத்திர முக பாகத தவ தேஜோமய மூர்த்தி திசத் तो शांति सुखाचे कुंभ निश्चित नातरी मूर्तिमंत வைராகியாச்சி. இவ உள்ள வந்த மாத்திரத்திலேயே இவளுக்கே வைராகியம் ஏற்படுறதாம். உள்ள வந்த மாத்திரத்திலே இவளுமே தேஜோமயமா ஆறாளாம். இவ உள்ள வந்த மாத்திரத்தில் அவளுக்குள்ளேயே சாந்திலாம் நிறைஞ்சு கிடந்ததாம். ते स्वानंद जलाचे डोही बुडोनी गेली ते समयी देह भावना किंचित नाही ते नवाई अगाध. 9 மாதம் கழிஞ்ச உடனே கர்ப்ப காலம் முடிஞ்சு பிரசவ காலம் ஆரம்பிச்சது. தூளி கூட அவளுக்கு வலி ஏற்படலையாம். தேகாபிமானத்தை விட்டுட்டாளாம். அகஸ்மாத்தா தானாம் துக்காராம் வெளியில வந்துட்டாராம். புத்திர பிரகடதா விஷ்ணு பக்த தற்கால ஜாலா சக்தி பாத்த. இப்படி சாந்தையா இருக்கிற மாதிரி இருந்தாலும் புத்திரன் வெளியில வந்த மாத்திரத்துல பெரிய சக்தி வந்துதான் கணக்காய்க்கு. ஸ்வரூபி தேஜ சுரசஹோத் ஆனந்தயுக்த மானசி. துக்காராமாதியுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்துல ரொம்ப ஆனந்தமா இருந்ததான். தன்னை மறந்தாலாம் அவனுடைய முகத்தை பார்த்து. பூலபாசி சாங்க ஸ்திரீ மாத்த புத்திரன் பிறந்துட்டான். பூலோபாக்கு வந்து வார்த்தா சொன்னார். कि पुत्र झाला तुम्हा ते येरू मणे पंढरीनाथे माझे मनोरथ पुरविला. புத்திரன் பிறந்துட்டானு ஐயான்னு சொல்லலை, கங்க்ராச்சுலேஷன் அப்படிலாம் உடனே சாக்லேட்டை வாங்கி நர்ஸுக்கு கூட்டின்னு போல நேராக பாண்டவனை பார்த்து வர்றார். எப்படி இருக்கு பாருங்க பக்தி. புத்திரன் பிறந்துட்டான் சொன்ன உடனே நேராக சாக்லேட் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி நர்ஸுக்கு டாக்டருக்கெலாம் கொடுப்போம் இல்லையா. போலோபா எங்கே போகிறாராம், நேராக பாண்டரங்க சன்னிதிக்கு போகிறார். ஓடுறார். பாண்டரங்கா ரொம்ப சந்தோஷம்பா, எனக்கு ஒரு வைஷ்ணவ வேணும்னு கேட்டேன், நீ நிறைவேற்றி கொடுத்துட்டேப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அசோ 12 திவச லோட்டதா 12 நாள் கழிஞ்சு கணக்காய் ஜாலே சுச்சீர் பூத்தா. கணக்காய் சுத்தமானா. அவ சுத்தமாய்க்கு அப்புறம் மக ராவுலாசி ஜாவுனி துவரித்த ருக்மிணி காந்த நேமிலியா. ருக்மிணிகாந்தன் அமீலியா நேரா அவளையும் கூட்டிண்டு பாண்டவன் கோவிலுக்கு போய் நமஸ்காரம் என்றார். இந்த குழந்தைய அவன் காலடியில போட்டார். என்ன சொன்னார்னா, ஹா தாச துஜா சேஷசாயி, உன் அடிமைப்பா, உன்னுடைய தாசன், நீ தான் பறக்கணும்னு கேட்கல, உன்னுடைய தாசன் வேணும்னு தான் கேட்டார். சொன்னபடியே காலில் கொண்டு போட்டுட்டார். உன் தாசன் நீ தான் வளர்த்துக்கணும். பாண்டவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கணக்காயி ருக்மணிட்ட பிரார்த்தனை என்றார். கணக்காயி மணியோ ஜனனி, தாயே நாம தேவாவே ஆஜீச்சதினி, இன்னைக்கு தான் நாமகரணம் பண்ணணும். அவசியமனு நீ தையக்ஷனி மாதா ருக்மிணி சாலிலி, நீயே தான் நாமகரணம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டாளாம் மனசார ருக்மிணி தேவிட்ட. நீயே நாமா சொல்லு, நமக்கே நாமா. அதான் நேத்திக்கே சொன்னேன், இந்த கூகுள் பார்த்துலாம் நாமா வைக்கிறது, ஏதோ ஒரு பேரை வைக்கிறது, ஏதோ அந்த ராசிக்கு எந்த பலனா, அந்த ராசிக்கு என்ன பலனா, இந்த இதில் ஏதோ நியூமனாலஜி வேறு சேர்ந்துடும். 12 முடியும், 8 நம்பரில் இந்த ராசிக்கு 8 முடிஞ்சால் தேவையானதும் எதையோ நம்பரை விட்டு சூப்பரமணியனாக்கி ஏதோ ஸ்பெல்லிங்கை மாற்றி கீத்தி போட்டு இப்படிலாம் பண்ணாமல் கொனஷ்ட பண்ணாமல் ஒன்று குருநாதன்ட்ட வந்து கேளு, இல்லைன்னா நம் முன்னோர்கள்ட்ட போய் கேளு. 2 தான். அவன் மாட்டும் எதையோ ஒன்றத்தை யோசிக்கக்கூடாது. இவ ருக்மிணிட்டியே பிரார்த்தனை பண்ணினா. ருக்மிணி தேவி மனசில் சங்கல்பம் பண்ணிட்டா. பாண்டங்கன் பார்த்தார், போயிட்டு வான்னாராம். உடனே வாத்துல தொட்டில் போடுறா குழந்தைக்கு. துக்காராம் வந்துட்டார். தொட்டில்ல இன்னைக்கு தான் துக்காராமராஜ் ஜனனம்ங்கிறனால துக்காராமர் தொட்டில்ல ஏழை பண்ணியிருக்கா. துக்காராம் மகாராஜ் தொட்டில கூடயே ஞானேஸ்வரரும் வந்திருக்கார். துக்காராம் மகாராஜ் தொட்டில போட்டிருக்கா.
தொட்டில போட்டா ருக்மிணி வரா. ருக்மிணி எப்படி வரா? சுந்தர ஸ்திரீச்சே ரூபதருணி, ரொம்ப அழகு சுந்தரியா. ருக்மிணி மகாலட்சுமியா கேட்கணுமா? ஹழுதி குங்குமே லவித்தே ருக்மணி, ஸ்டிக்கர் வச்சுக்கலையாம். அழகா குங்குமம் போட்டு வச்சுண்டாலாம். மஞ்சள் குங்குமம் இட்டுண்டு சுமங்கலியா மக பாலகாசி தையக்ஷணி ஜோ ஜோ மனத்தி ஹாலவீத்தி வந்து தொட்டில் ஆட்ட விட்டாலாம். ஜோ 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 जे काक्षर अव्यक्त असे नाम रूपातीत शब्द विने आनंदात निज ते निज बाला जो 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 रे जो 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 रे. துக்காராமுக்கு தொட்டில் ஆற்றா. எப்படி ஆற்றா பாருங்க. எது அக்ஷரமோ, எது அவ்வியக்தமோ, எது நாம ரூபத்துக்கெல்லாம் அத்தீத்தமா இருக்கோ, எது சப்தமே இல்லாத ஆனந்தத்தை கொடுக்கறதோ அந்த ஆனந்தத்திலேயே தூங்குடா துக்காராமா அப்படின்னா ஆட்டி வர்றா. जेते अहम सोहम निश्चित जेते अहम सोहम निश्चित निमे द्वैतानि अद्वैत परादी वाचा कुंठित निज ते निज बाला. ये सोहमु अहमु सोहमु एंग लयमागमो द्वैतमु अद्वैतमु एंग लयमागमो பஷ்யந்தி பரா மத்தியமா வைக்கரிங்கக்கூடிய 4 வாக்கியங்களும் எதுல லயமாகுமோ அந்த பரபிரம்மத்துல தூங்குப்பா துக்காராமா. அப்படி தூங்கு. ஜேத ஜ்ஞேய ஜ்ஞாத ஜ்ஞான ध्येय ध्यात ध्यान त्रिपुटी कारण नाही जेते निज निज ते निज बाला. ஞேய ஞாத்த ஞானம்லாம் எங்க இல்லாம போகிறதோ, ध्येय ध्याता தியானம்லாம் எங்க இல்லாம போகிறதோ, திருப்படிக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துல நீ தூங்குடா குழந்தை. जे सिद्धांत ज्ञान बोलती संत अहेतुक पद निश्चित त्या निज सुखा धामी लावुनी प्रीत निज ते निज बाला. हे निज बाला, எந்த சித்தாந்தத்தை சாதுக்கள் ஸ்லாகிச்சு சொல்லுவாளோ, எந்த சித்தாந்தத்துக்கு போனா உனக்கு எந்த விதமான காமியார்த்தமும் வராதோ அப்பேற்பட்ட சித்தாந்த வஸ்துவா இருக்கக்கூடிய நிஜ சுக்கத்துல தூங்குடா நிஜபாலா. अव्यक्त ना कळे को नाते मग सगुण रूप धरी भक्त हते. அவ்வியக்தம் யாருக்குமே புரியலேன்னு சகுணத்தை எடுத்துன்னு வந்து பக்தனுக்காக வேண்டி அனுகிரகம் பண்றதுக்காக வேண்டி பாண்டங்கனா அவதாரம் பண்ணானே எங்க ஆத்துக்காரர், அவருடைய சரணத்துல நீ தூக்கு. நிஜ பிரீத்தி லாவுனி அப்படின்னு சொல்லி தொட்டில் ஆட்டும் பொழுது கணக்காயே வந்தா. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னா. ருக்மிணி சிரிச்சுண்டா. ஆமா, கணக்காய் புசோனி தேக்கா பாலகாச்சே நாம டேவிலே. அவ வந்து கேட்டா நீங்களே ஒரு பேர் வைங்க அப்படின்னு அவளுக்கே தோணி இவள்கிட்ட தான் பேர் வாங்கிக்கணும்னு. பார்த்தா ருக்மிணி மாதிரியே இருக்காளே. ருக்மிணி மாதிரி இல்லை, அவதான் ருக்மிணியே இருந்தாலும் சொல்றா நீங்களே பேர் வைங்கனதும் பாலகாச்சே நாமா டேவிலே. இந்த பாலகனுக்கு ஒரு நாமா வச்சா அந்த நாமத்துக்கு பேர் துகாராம் அப்படின்னு ருக்மணியே பேர் வச்சா. தியாச்சினாவே சகலிகா ஜடஜீவலோகா உத்தார. அந்த நாமத்தினாலேயே எல்லா ஜடஜீவர்களும் உத்தாரமாக போ